ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் மாத பலன். நம்ம தொடர்ச்சியா மாத பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆங்கில மாத பலன், தமிழ் புத்த மாத பலன் எல்லாமே வரிசையா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த மாத பலனாகப்பட்டது அக்டோபர் மாத பலன். இந்த அக்டோபர் மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா, அக்டோபர் 1/10/2024 புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது இந்த மாசம் பிறக்கிறது அக்டோபர் மாதம். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, ரிஷபராசியில குரு பகவான் இருக்காரு, செவ்வாய் பகவான் மிதுனத்துல இருக்காரு, சூரியன் புதன் கேது கன்னி வீட்டுல இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று துலாம்ல பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் இருக்காரு, ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் கும்ப வீட்டுல வக்ரம் பெற்று இருக்காரு, ராகு பகவான் மீன வீட்டுல இருக்காரு. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மாதத்துல வரக்கூடிய ஒரு எல்லாமே விசேஷங்கள் பாத்தீங்க அப்படின்னா, மாகாளய அமாவாசை, அதாவது 2ஆம் தேதியே வருது. இந்த மாகாளய அமாவாசை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விரிவா நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பமாகுது. அந்த நவராத்திரி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொலு வச்சு கொண்டாடுவாங்கல்ல, இது பாத்தீங்க அப்படின்னா நவராத்திரி ஆரம்பம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இது பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி வருது. அதே இதுல பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி விஜயதசமி ஆரம்பம், விஜயதசமி வருது. 31ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா தீபாவளி ஆரம்பம். இந்த தீபாவளி இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த நாள்கள் முக்கியமான நாட்கள் இது. அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த 12 ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மகாலய அமாவாசை என்ன அப்படிங்கிறத நான் விரிவா சொல்றேன். இந்த கிரகங்களுடைய அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும், அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது, சனி பகவான், குரு பகவான் இதெல்லாம் எப்படி பயணம் செய்யுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வருஷ பலன் அந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம். மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்கள் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், செவ்வாய். 45 நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம். புதன் பாத்தீங்க அப்படின்னா 25 நாள், 22 நாள், 28 நாள் இதுக்குள்ள அப்படி பயணம் செய்யக்கூடிய கிரகம். ஆனா ஒவ்வொன்றையும் நம்ம பாத்தீங்க அப்படின்னா துல்லிதமா சொல்லல, மாதக்கோள்கள்னு சொல்றோம். இப்படி பயணம் செய்யக்கூடிய கோள்கள்னால என்ன பலன், அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குமோ அந்த நாளையில இந்த கிரகங்கள் ஒரே மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் தான் மாத பலன். அதை நம்ம இந்த 12 ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு கம்பீரம், கர்வம், ஒரு ஆங்காரமான ஒரு தோற்றம் உண்டு இந்த சிம்ம ராசி. ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணினுடைய தன்மை, உடல் வீரியம் இதெல்லாம் கொண்டு இருக்கும் ஒரு பெண்மையா இருந்தாலும். சின்ன பிள்ளையெல்லாம் பாருங்க, சிம்மராசி பிள்ளை எதா இருந்தாலுமே சேட்டை பண்றது கூட ஆம்பளை பிள்ளை மாதிரி பொம்பளை பிள்ளை சேட்டை பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீர தீர செயல்களை கொண்டது இந்த சிம்மராசி. காட்டுக்கு ராஜா சிங்கம், அதுதான் அதனுடைய ராசிநாதன் சிம்பிள். இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள். இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உள்ள அதிபதி. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தை 5ஆம் பார்வையா பாக்குறாரு. உங்களுடைய 4ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு. உங்களுடைய 6ஆம் இடத்தை பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் பார்வையா சிறப்பு பார்வையா பாக்குறாரு. இது குருவினுடைய பார்வை. குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம். உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 2ல பாத்தீங்க அப்படின்னா உச்சம் பெற்ற கிரகத்தோடு புதனோடும் கேதோடும் சேர்ந்து இருக்காரு.
இந்த ராசிநாதன் இந்த ராசியில வந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் புரட்டாசி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்து கிடையவே கிடையாது. அவர் பயணம் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலத்துல புரட்டாசி மாசத்துல அவர் வந்து மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் வாஸ்து கிடையாது. வேற மற்றபடி நீங்க ஜாதகம் பார்க்கறதோ ஜாதகம் எழுதுறதோ மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு பண்ணலாம். குரு பகவான் 9/10/2024 வக்ரமாகிறார். சனி பகவான் ஏற்கனவே வக்ரமாகி இருக்காரு. குரு பகவான் வக்ரமாகக்கூடிய ஒரு காலம் இந்த கோச்சாரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 25% தான் வேலை செய்யும். மொத்தத்துல ஒரு தொழில்களா இருக்கட்டும், குரு பகவான் இருக்கட்டும், குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்களா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் தம்பிச்சு போய் நின்று அதுக்கப்புறம் தான் ரன்னிங்கே வரும். ஜோதிடர்கள், கோயில்ல வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள், நீதிபதிகள், ஆசிரியர்கள், இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலத்துல தேடி வரும். சின்ன விஷயம் கூட பெருசாயிரும், அது பிரச்சனைக்குரியதா மாறிடும், வேலைக்கே பிரச்சனை வந்துடும். அப்படிப்பட்ட நேர காலகட்டங்கள்ல கவனமோடு செயல்படுவது மிக மிக நல்லது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, குரு பகவான் அப்படின்னாலே எப்படி தேவகுரு, குரு பார்த்தால் கோடி நன்மை, இந்த மாதிரிலாம் சொல்றோம். உங்களுடைய 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறாரு. எப்படி இருக்கும்? கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த 2ஆம் இடம் என்பது இப்ப சிறு குழந்தையா இருக்கு அப்படின்னா கல்வி ஸ்தானம். இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை கல்வி சொல்றோம். படிக்கக்கூடிய குழந்தைகள் படிக்காமே இருந்தாலும் அது நல்ல மெமரி இல்லை, மறந்துடுறேன் இப்படிலாம் சொல்ற குழந்தையா இருந்தாலும் ஓரளவுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால. குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ சுட்சமோ தசா புத்திகள் இந்த மாதிரி நடந்தா பிரச்சனைக்குரியதா இருக்கும். அப்ப அந்த தசாபுத்திநாதன் கோச்சாரமும் வேலை செய்யறது 25%, தசாநாதனும் வேலை செய்யறது 0%, நடக்கக்கூடிய புத்திநாதன் அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைக்குரியது தானே. அப்ப இதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி உறவுகள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் அங்க இருந்ததுனால ஒரு குடும்பத்துல கண்டிப்பா ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு நன்மைகளா மாறக்கூடிய ஒரு காலகட்டமா மாறுது இந்த குரு வக்ரம். ஆகஸ்ட் மாத பலன். குரு வக்ரமாகக்கூடிய காலம் சரி எல்லாமே இந்த ஆகஸ்ட் அக்டோபர்ல தானே, நம்ம ஆகஸ்ட்னு தவறா சொல்லிட்டோம், அக்டோபர் மாத பலன். இந்த அக்டோபர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கைகூடும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணங்கள் இதெல்லாம் கண்டிப்பா கைகூடும். உங்களுடைய 2ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா குரு பார்க்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? 5 அப்படிங்கிறது குழந்தை ஸ்தானத்தையும் குறிக்கும். 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால, குழந்தைக்காரகனே பார்க்கறதுனால குழந்தை கரு உருவாகாத ஒரு நபர்களுக்கு கண்டிப்பா வந்து குழந்தை பேரு என்பது கண்டிப்பா நடக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான சனி பகவான், ராகு கேது, குரு பகவான் என்ன பலனை கொடுப்பாரோ அதே பலனை மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான இந்த கோச்சாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து 45 நாள், இந்த கோள்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்துரும். இந்த பிரபஞ்சத்துல 50 பூதங்களினால் இயங்கப்படுது. இந்த 50 பூதங்களினால் இயங்கப்படக்கூடிய ஒரு காலம்
இந்த கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள் வந்து என்னென்ன கதிர்வீச்சுகள், அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் நம்மளுடைய உடம்புல படும் பொழுது நமக்கு நன்மை நடக்குதா தீமை நடக்குதா, அது எப்படிப்பட்ட இடத்துல இருந்து நமக்கு நடத்துதோ அதுக்கு தகுந்த பலாபலன் தான் கிடைக்கும். சுக்கிரன், குரு, லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசிநாதன், இப்படி எல்லா கிரகமும் நல்ல நிலையில் ஒருவருக்கு அமைது. ஒரு பிறப்பு ஜாதகத்துல, ஜனன ஜாதகத்துல ஒரு குழந்தைக்கு அமைது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஆரம்பம் முதல் அந்திம காலம் வரை வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் உண்டு. ஆனா இது எல்லாமே அப்படியே தலையில மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அடிப்படை காலங்கள்ல இருந்து அவருடைய அந்திம காலம் வரைக்குமே வாழ்க்கையில நொந்து நூலாகி ஒரு சாவு என்பது கூட வாடகை வீட்டுல அப்படி கூட வாழ்றவங்களும் உண்டு. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் வாடகை வீட்டுல இருந்தே திருமணம் பண்ணுவாங்க. வாழ்க்கை ஃபுல்லா அவங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் பண்ணாலும் ஒரு வீடு வாசனை வாங்க முடியாது. அப்படி இது பண்ணி கடைசியில் அவங்க அந்திம காலம் வரைக்கும் அந்த வாடகை வீட்டிலேயே நிலை மாறும். அந்த மாதிரி உள்ளவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வாழ்க்கையில நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிறத யாருமே நினைப்போம். ஆனா அவங்களுடைய காலகட்டம் அதுதான் விதி. சுக்கிரன் இடத்துக்கு சொந்தக்காரன், நிலத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாய். அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறான் அப்படின்னா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் சுக்கிரன். அப்ப சுக்கிரன் வந்து அசுரகுரு, தேவகுரு, குரு, இது எல்லாம் வந்து நல்ல நிலையில இருந்தாலோ, லக்னாதிபதி, ராசிநாதன் எல்லாம் நல்ல நிலையில இருந்தாலும் அவங்க வாழ்க்கை என்பது செல்வ செழிப்போடு சிறப்பான வாழ்க்கையா அமையும். இந்த கோச்சாரத்துல இந்த அக்டோபர் மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் 9/10/2024 வக்ரமாகிறாரு. அவர் வக்ரமாகக்கூடிய காலம் எப்படி இருக்கும்? கோச்சாரம் 25% தான் வேலை செய்யும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த கிரகங்களுடைய அடிப்படையில உங்களுடைய இந்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் பாக்குறாரு. 6 அப்படிங்கிறது வந்து நோய் நொடி எதிரி கடனை குறிக்கும். கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மகம், பூரம், உத்திரம், அந்த 3 நட்சத்திரத்துக்குமே மக நட்சத்திரம் என்பது கேது உடைய நட்சத்திரம். கேது பகவான் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்காரு. 2ல கேது இருக்கிறது தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்வி ஸ்தானம். கல்விங்கிற ஒரு விஷயத்த கூட பாதிப்புக்கு உள்ளாக்குறவர். ஒரு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய விஷயத்த சுருக்குவார். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாலும் அது நிரந்தரமா அமையும். அது எந்த விதத்திலையும் குறைபாடுகள் இருக்காது. மகம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது உடைய நட்சத்திரம், மூல நட்சத்திரம் எல்லாமே. அதாவது விநாயகருடைய வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். சதுர்த்தி மாதத்துல ஒரு வாட்டி, சங்கடகர சதுர்த்தி, இதெல்லாம் வணங்குறது, கடைபிடிக்கிறது, இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லதை செய்யும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிக மிக சிறந்ததா அமையும். இந்த அக்டோபர் மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல எல்லா கிரகமே ஓரளவுக்கு மாறுது. இருந்தாலும் குருவும் வக்ரம், சனியும் வக்ரம். கோச்சாரங்கள் 25% தான் வேலை செய்யும். அவரவருடைய கவனம் என்பது ரொம்ப தேவை. தனக்கு மிஞ்சின செயல்களை எடுத்து தோல்விகள் அடைஞ்சிடக்கூடாது. நிதானமான செயல்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை தரும் இந்த மக நட்சத்திரத்துக்கு. அடுத்து பூர நட்சத்திரம். பூரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து இந்த மாசத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. ஆட்சி பலம் பெற்று 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை, முயற்சி என்பது திருவினையாக்குங்கிற மாதிரி முயற்சி ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? 9 அப்படிங்கிறது அப்பாவுடைய ஸ்தானம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்கிய ஸ்தானம், உழைப்பில்லாத வருமானம், இது எல்லாமே அதுதான். அப்பாவுடைய சொத்துக்களை பிரிச்சுக்கிறது, அப்பாவில் இருக்கக்கூடிய வீடு வாச அந்த மாதிரி இடங்களை பிரிச்சுக்கிறது, பண சம்பந்தமான விஷயங்கள் பிரிவினை பிரிச்சு எடுத்துக்கிறது,
அதை சுமூகமான முறையில முடிச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம். உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய சுயசாரத்திலேயே அவர் சூரியன் நிற்கிறாரு அப்படின்னா, சூரியனுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்துக்கே உரியது என்ன அப்படின்னா, தனக்கென ஒரு தன்மானத்தை தேடிக்கக்கூடிய ஒரு சிங்கம். அதுதான் சிம்மராசி. உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய சொந்த நட்சத்திரம். அப்ப அவர் நட்சத்திரத்துல அவர் இருக்காரு அப்படின்னா அவருடைய செயல்பாடு 100% கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப இன்னைக்கு வந்து உத்திர நட்சத்திரம், மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலுமே நல்ல அமைப்பு உண்டு. ஆனா அந்த வக்ரகதி காலங்கள்ல கவனங்களும் கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம்.